கிறுக்க தெரியாதவன் கிறுக்குத்தனமாக கிறுக்கியது போல் இருக்கிறது எனது கட்சிக்காரரின் புகைப்படம். ஓ, இது மோனிகா. இது மாட்டோட காலாங்க. இது கரப்பாம்பூச்சிக்கு கிராஸ் கனெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இது காஞ்சனா 2 படத்துல ஒரு குழந்தை பேய் இல்ல? இது என்னங்க கலங்கின தண்ணியில கழுதியை பார்த்த மாதிரி அலாலையா நெளிஞ்சு போய் கிடக்கு. இது என்ன உயிரினம், என்ன ஜீவராசி, ஒண்ணுமே புரியலையே. உன்னை பார்த்தா ஏதோ ஒரு விஷப்பூச்சி மாதிரி தெரியுது, ஆனா அது என்னன்னு தெரியல. ஊரு மட்டும் சவுத் ஆப்பிரிக்கா. கண்டிப்பா இது இந்த கிரகத்தோட மாடா இருக்க வாய்ப்பே இல்லை. அநேகமா இது வேற்று கிரக பிராணியா தான் இருக்கும். ஆனா இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க அட நம்ம பிங்க் பேந்தரு. ஆனா என்ன, பிங்க் பேந்தர் மூஞ்சுக்கு மஞ்சள் தேய்ச்சிருக்கு. அதாவது பாருங்க, வருஷம் பொங்கல் வந்துட்டா நானும் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். அது என்ன கான்செப்ட்? தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, பொங்கல் கோலம். இந்த பொங்கல் வந்துட்டா போதும், பல பேர் பல அபரிவிதமான கோலங்களையும் பல அபரிவிதமான கற்பனைகளையும் கோல பவுடர் எடுத்துக்கிட்டு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சில பிரம்மாண்டமான கோலத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதே மாதிரி பாருங்க, வருஷம் இந்த பொங்கல் வந்தா ஒன்று மட்டும் மாட்டிக்கும். வேற யாரு? நான் தான். ஆமா மாடுதான், வேற என்ன? இதுதான் பார்த்தீங்கன்னா மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் தானே. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். இந்த மாட்டை உறைஞ்சவன் எவன்டா? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இது மாட்டோட காலாங்க. இது கரப்பாம்பூச்சிக்கு கிராஸ் கனெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, உலகத்திலே மாட்டுக்கு மீச உறைஞ்ச முதல் நீங்க தான். அதுவும் கிரியேட்டிவிட்டியை மாட்டோட மண்டையில கட்டியிருக்காங்க பாருங்க, நல்ல ஹார்டின் ஷேப்ல. நெக்ஸ்ட் டைம் நல்லா மாட்டுக்கு சம்மர் கட்டு விட்டு அப்படியே அந்த பிரெஞ்சு பேரிட்டு விட்டீங்கன்னு வைங்க, சூப்பரா இருக்கும். அதானே, மாட்டுக்கு ஒருவேளை தாடி இருந்தா எங்க இருக்கும்? முன்னாடி இருக்கிறது மூக்கு இருக்கு, மூக்கு கீழே வாய் இருக்கு, வாய்க்கு கீழே தான் தாடி வரணும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நான் ஏன் இப்போ இதை யோசிச்சுட்டு இருக்கேன்? மாட்டை அவ்வளோ பெருசாக உறைஞ்சிட்டு காலை மட்டும் எப்படி உறைஞ்சிருக்காங்க பாருங்க. அங்கே நிற்கிறாங்க. ஆனால் மாடு தான் எப்படி இந்த காலை வச்சுக்கிட்டு நிற்கிதுன்னு தெரியல. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஏங்க, காலை விட வாலு பெருசா இருக்குதுங்க. மாட்டோடைய ஓனருடைய நிலைமையை பார்க்குறப்ப மாடு கொஞ்சம் பரவாயில்ல தான். ஓனருடைய ஹேர் ஸ்டைலை பாருங்க. வாவ், காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசுன்னு ஸ்டைலா அப்படியே அடுத்த பாரு. அடடே, இப்படி ஒரு கலர்ஃபுல்லான மாட்டை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. நல்லா பூடுல் டாக்கு மேல இந்த நிப்பான் பெயிண்ட் பொம்மைகள்லாம் ஒரசன மாதிரியே இருக்கு. மாடை வண்ணமயமாக்குங்கள். அது ஏசியன் பெயிண்ட்ல மாடு ஒரு தினுசா இருக்கிற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா மாத்தி வச்சிருக்காங்க. ஊஹூ ஸ்டைல். இது புள்ளிங்கோ மாடா இருக்கும் போல இருக்கு. இல்ல புள்ளிக்கவ். வரையும் போது மஞ்சள் பவுடர் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பச்சையில் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ஒருவேளை மூக்கு கிட்ட மட்டும் கலரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். டிசைனே அப்படியே கூட இருந்திருக்கலாம். Of course, everything is a design. Life is a design. We are inside that design. அது சரி, அதுனா கழுத்தில் சுருகி இருக்காங்க. ஓ, கரும்பு. ஏதோ கரும்பை வாழைப்பழத்தில் ஊதுபத்தி சுருகிற மாதிரி சுருகி வச்சிருக்காங்க.
இல்லை எது கோலத்துக்கு ஜெயில் கட்டி வச்சிருக்காங்க? ஓ, பாதுகாப்பு. பார்த்தீங்களா, யார் வந்து இந்த கோலத்தை அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ப்ரொடெக்ஷனில் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, சொல்ல முடியாது. தம்பி அந்த சுடு தண்ணி எடை நாய்க்கு பயந்து கூட இப்படி பண்ணியிருந்துருக்கலாம். எஸ், ஆனால் எனக்கு இந்த கோணம் அந்த வேலியெல்லாம் பார்க்குறப்ப ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. பொங்க பானையை ரோட்டில் வச்சா நாய் நக்க தான்டா செய்யும், அது நாயோட தப்பு இல்லடா, நாயே ஓன் தப்புடா. இது அது இல்லை, வழக்கமாக மாடு தானே உரையுவாங்க. மாடை உரைய சொன்னால் கிருமாடா உறைஞ்சி வச்சிருக்காங்க. கிருமாடா பொங்கலா? கிருமாடாவோட தீவிர ரசிகனாக இருப்பான் போல. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட கிரியேட்டிவிட்டி அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே தேக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படா விநாயகருக்கு பர்த்டே வரும், எப்படா மாட்டு பொங்கல் வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கிரியேட்டிவிட்டி போட்டு கொட்டிடுவாங்க. கோலம் எப்படி போடக்கூடாது அப்படின்னு இப்போ காட்ட போகிறோம். அப்படி என்ன கோலமாக இருக்கும்? நல்லா தான் போட்டிருக்கேன், எனக்கு எதுவும் தெரியும் கொஞ்சம். போட்டதுக்கு முடியல. அங்க பாருங்க பொங்க பானைகிட்ட பெருச்சாளி போகுது. அதாங்க மாடு. மாடா? இது மாடு இல்லை, பெருச்சாளி. மாட்டு பொங்கலை பெருச்சாளி பொங்கலாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் ஏன் எலிக்கு கொம்பு வச்சிருக்காங்க அப்படின்றதான் தெரியல. இந்த சின்ன வயசுல நம்மளாம் வந்துட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? எம் என்ற பையன் கூறு மூக்கு உடையவன், குண்டம்மா வந்தாங்க குடுகுடுன்னு ஓடினான். அப்படி உறைஞ்சிருந்தா கூட எலி கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். என்னங்க மீமெல்லாம் வந்துட்டு கோலமா வரைய ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, என்ன ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. பட் இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. சொந்தக்காரங்களுக்காகவே ஸ்பெஷலாக யோசிச்சு போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இது என்ன ஒரு புது வகையான கொரோனா வைரஸா? முன்னாடி பார்த்ததாச்சும் என்ன ஜீவராசின்னு தான் தெரில அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு. ஆனால் இதை பார்க்குறப்ப இது ஜீவராசியானே தெரில. லைஃப்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே வச்சு ஒரு புது வகையான ஒரு ஏலியன் பிராணி ஒன்று வந்து உருவாக்குவாங்கல்ல, அந்த படத்தில் வர பிராணி மாதிரி இது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கோலத்தை பார்த்துருக்கிறீங்களா யுவர் ஆனர்? கிறுக்க தெரியாதவன் கிறுக்குத்தனமாக கிறுக்கியது போல் இருக்கிறது எனது கட்சிக்காரரின் புகைப்படம். சூப்பர் மேனா. ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டும் ஒன்று கூட்டிட்டாங்களே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குதே. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு மாடுங்களா? இதெல்லாம் வந்து மாடுங்க. அப்படியா செய்தி? மேலே ஒன்று பறந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆக்சுவலாக சூப்பர் மேனு, இது கேட் மேனு. என்னது இது வந்துட்டு ஹல்கா? எது நாகார்ஜுனாவா? எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இதை பார்த்தா ஹல்க் மாதிரி தெரியலையே. ஹல்கோட நிலைமை தான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. வருஷம் பொங்கலுக்கு ஆர்டிஸ்ட்டுங்க வந்துட்டு கூடிக்கிட்டே போறாங்க. இந்த ஒரு கோலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல கிரியேட்டிவிட்டியை மிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, மாடு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பொங்க பானையிலேயே பால் கறக்குது. இது எல்லாத்தோட ஒரு பியூட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய மாட்டை வந்துட்டு எதில் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, பூச்செடியில் கட்டி வச்சிருக்கிறாங்க. நல்ல வேலை அந்த இலையில ஹேஷ்டேக் ஐ எம் க்ரூட் அப்படின்னு எழுதாமல் போனாங்க. டவுட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏய்க்கே எட்டாத கற்பனைகள். இது கோலம் மாதிரியே தெரியலையே, ஏதோ பில்லி சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரியே தெரியுது. வழக்கமா இந்த மாதிரி பில்லி சூனியம் வைக்கிறவங்க ஒரு பெரிய கோலமா போட்டு நடுவுல பொம்மையை போடுவாங்க. ஆனா இவங்க பில்லி சூனியம் வைக்கிற பொம்மையவே கோலமா போட்டிருக்காங்க. புதுசு இது புதுசு. அடுத்த அனபெல்லா ஸ்டோரிக்கு பொம்மை டிசைன் கிடைச்சாச்சு. எதுக்கு இதை பத்தி நம்ம ஜேம்ஸ் வான் கிட்ட பேசுவோம். பேயை பத்தி பேசும்போது தான் ஞாபகத்துக்கு வருது, இது காஞ்சனா 2 படத்துல ஒரு குழந்தை பேய் இல்ல.
இது மாடா, இது மாடா. மாடு சைஸ்க்கு பூ இருக்குது, பொங்கப்பானை இருக்குது. ராட்சச பூவா இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கர் சார் படத்துல வர மாதிரி பெரிய சைஸ் பூவை வச்சிருக்காங்க. பூவுக்கு மேல வண்டு உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்துருக்கு. ஆனா அதை விடுங்க, அங்க பாருங்க, ஸ்டார் ஃபிஷ். ஆனா ஏன் ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு கொம்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? கொம்பு இருக்க வேண்டிய மாட்டுக்கு கொம்பு போடாம செவனேன் இருக்கிற ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு கொம்பு போட்டிருக்காங்க. எவன்டா அவன் மாட்டுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டவன்? இது வந்து இது இல்லை டேய், எல்லாம் மீறி போறீங்களா? ஓ, இது வந்து மோனிகா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மோனிகா கிடையாது, இது வந்துட்டு கௌசிகா. இல்லை, மோனி கவ். இன்னும் இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, வாட் அ கிரியேட்டிவிட்டியா. ஐயா இதை கொஞ்சம் பாருங்கய்யா, தயவு செஞ்சு இது என்ன மாடு அப்படின்றத எனக்கு கண்டுபிடிச்சி தந்துட்டு போங்க. அதாவது எதா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். அங்கே பாருங்க அந்த 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 கண்ணுக்குட்டி படுற பாட்டை பாருங்க. அது கண்ணுக்குட்டி மாதிரியே இல்லை, ஏதோ பன்னிக்குட்டியும் எறும்பு திண்ணி மிக்சிங்கில் அடித்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறது மாடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை கூட சரி போனால் போகுது அப்படின்ட்டு மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் குப்பரை கிடக்கிற கண்ணுக்குட்டியோட நிலைமையை பார்க்கும்போது தான் கண்ணு கலங்குது. அதுவும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கால் மாடு பெருச்சேலி கமுத்து போட்டு மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னி நம்ம பார்த்த எல்லா கோலமே வந்துட்டு பயங்கர அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இதில் எந்த கோலம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சது அப்படிங்கிறத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.